friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சைட் டிஷ் கேட்டகரி capsicum gravy. Capsicum அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வெஜிடபிள். நம்ம சேனல்லையே வந்து capsicum பொரியல், capsicum சைட் டிஷ், capsicum ரைஸ், அதுக்கப்புறமா கடாய் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட capsicum அதில் வந்து சேர்த்திருப்பேன். இன்னும் பல ரெசிபீஸில் வந்து capsicum இல்லாமல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் நம்ம சேனலில். ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அது வந்து ஒரு வெர்சடைல் வெஜிடபிள், எல்லாத்துக்கூடையும் வந்து அகாமடேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த capsicum கிரேவி இப்போ நான் வந்து செஞ்சு காட்ட போகிறது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு, பூரிக்கு, எந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கேட்டகரிக்குமே வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சுவையான capsicum கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். capsicum கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: 2 மீடியம் சைஸ் capsicum சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ அதுவும் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1.5 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 6 முந்திரி பருப்பு, ஒரு 6 பாதாம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கசூரி மேத்தி, 2 பட்டை அண்ட் 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஆஃப் சீரகம், தேவையான அளவு எண்ணெய் அண்ட் தேவையான அளவு உப்பு. ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த பாதாம் பருப்பை வந்து ஊற வச்சு தோல் நீக்கியிருக்கேன். தோல் நீக்கி கூட நான் திரும்பவும் தண்ணியில் போட்டிருக்கேன். ஏன்னா ஊற வச்ச பருப்பு வந்து நம்ம அரைக்கும் போது நல்ல குவான்டிட்டி வரும், டெக்ஸ்டரும் நல்லா இருக்கும். ஸோ அடுத்து வந்து முந்திரி பருப்பும் ஊற வச்சுருக்கேன், அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது வந்து இப்போ ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை அண்ட் கிராம்பு, சீரகம், அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கூடவே பொடியை நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்ல நிறம் மாறி இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி, பாதாம் அண்ட் முந்திரி வந்து அரைச்சி விழுத சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், தனியா தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம். இடையில ஒரு தடவை ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா திக்காயிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் கூட தக்காளியோட பச்சை வாசனை இருக்குது. ஸோ இன்னொரு 2 நிமிஷம் நம்ம வதக்கலாம். ஸோ இன்னொரு 2 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்ல பியூட்டிஃபுல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ண கேப்சிகம்மை சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகம் வந்து இந்த கிரேவிலேயே வந்து நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் கலர் வாடினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு திரும்பவும் கொதிக்க விடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸாக க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், அப்ராக்சிமேட்லி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர். இப்போ நல்லா கொதிக்கட்டும். லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸாக சிம்லேயே கொதிச்சுட்டு இருந்தது பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தாச்சு. அண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்டர் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த கிரேவியில் வந்து நான் வெறும் கேப்சிகம் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஸோ அடுத்து கொஞ்சம் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் அண்ட் கசூரி மேத்தி.
கசூரி மேத்தி இஸ் ஆப்ஷனல், ஆனால் போடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான், கிரேவி இஸ் டன். நல்ல கமகமான வாசனையாக இருக்குது அந்த கரம் மசாலா அண்டு கசூரி மேத்தி போட்டதுக்கு அப்புறமா. ஸோ இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ our capsicum gravy is ready. சுவையான கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.